எளிமையாக வீட்டில் பூஜை பண்ண முடியுமா? அது எப்படி பண்ணணும்? அதனுடைய தாத்பரியம். நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற்றக்கூடிய வெளியில செயல்கள்ல சரி தவறுதான் இல்ல, மனசுலயும் சரியானது நினைச்சா புண்ணியம் கிடைக்கும். அப்ப என்விரான்மெண்டோட சக்தி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது பூஜை செய்யும் பொழுது. ஓம் வம் ஓம் வம் அமிர்தாத்மனே அமிர்தாத்மனே அமிர்தம். ஆலயங்களுக்கு போறோம், சுவாமியை பார்க்கிறோம், அப்போ சுவாமிக்கு இந்த 5ஐயும் நாம செய்யலாம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவாச்சாரியார் ஐயா கூட இருக்கோம். நம்ம ஐயாவை முதல்ல நம்ம வரவேற்கலாம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள். நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய பர்பஸே. நம்ம தொடர்ந்து கற்றுக்கிட்டு தான் வரோம் நம்ம. ஆனாலும் சில அடிப்படையான விஷயங்களை ஒரு சிலர் இன்னும் தொடங்காமல் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள நம்ம பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நம்ம கோவில்களில் பூஜைகள் நடக்குது. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, நான் தினமும் காலையில் குளிச்சுட்டு சுவாமி கும்பிடுவேன். கும்பிட்றதுன்னா நான் போய் நிற்பேன், அவ்வளோதான். எல்லா சுவாமியும் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு நான் வந்துடுவேன். பூஜை அப்படின்னு நான் எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது, முதல்ல பூஜைன்னா என்ன? இப்போ கோவிலில் பூஜைகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதுன்னா அது என்ன? எளிமையாக வீட்டில் பூஜை பண்ண முடியுமா? அது எப்படி பண்ணணும்? அதனுடைய தாத்பரியம் என்ன? ரொம்ப சந்தோஷங்க ஐயா நீங்க இதை பத்தி கேட்கறது. ஏன்னா பூரியந்தே சர்வகர்மாணி, பூஜைன்றது சம்ஸ்கிருதத்துல பூஜான்னு சொல்லுவாங்க ஐயா. பூஜா பூரியந்தே சர்வகர்மாணி. நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உடையது. ஜானா ஜாயத்தே ஞானம் ஆத்மனி. நாம் யார், நாம் எதற்காக இங்க வந்திருக்கிறோம், நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் அப்படின்ற ஒரு அறிவை தரக்கூடியது. ரெண்டுமே நமக்கு தேவை. நம்மளை பத்தி அறிவும் தேவை, நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் வெற்றி ஆயிடும். இது இருந்துட்டா நமக்கு பூர்த்தி ஆயிடுறது. அதான் பூஜைன்றது. பூஜான்றது தமிழ்ல தான் பூஜைன்னு சொல்லி சொல்றோம். பூஜான்றதுதான் பூஜாரின்வா. ஆலயங்கள்ல பூஜை செய்யக்கூடியவர்களே பூஜாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பூஜா அப்படின்ற பதம், பூரியந்தே சர்வகர்மாணி ஜாயத்தே, அது பல விதங்கள் இருக்குங்க. அவளுடைய அந்த பக்குவ நிலைக்கு ஏற்றபடி, அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம். நான் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், 3 விதமான செயல்பாடுகள் இருக்கு. மனதினால் சில செயல்கள் நாம் செய்கிறோம், அதான் வாக்கினாலும் செய்யறோம். வாக்கினாலும் சொல்றோம் இது செய் அப்படின்னா நம்ம செய்ய வைக்கிறோம். செயல்பாடுகளையும் செய்யறோம். மனசுனாலே நம்ம செய்யறோம். மனசுனாலே நம்ம இங்க இருக்கோம், அங்க போனோம். ஏன்னா இங்க பல மகான்கள் சொல்றா, இங்க வெளியில செயல்கள்ல சரி தவறுதான் இல்ல, மனசுலயும் சரியானது நினைச்சா புண்ணியம் கிடைக்கும். குசலர் நாயனார் பண்ணாரு. ஆமா ஆமா, கோவிலே கட்டாரு. கோவில கட்டு கும்பாபிஷேகம் பண்ண புண்ணியம் வந்துடுதுங்க. வந்துடுத்து. ஆமா. அப்ப மனசு ரொம்ப மனையேவ மனுஷியானாம் காரணம் சுகதுக்கையோகோ பந்த மோக்ஷயோகோன்னு, மனதின்படிதான் சுகமும் துக்கமும் கிடைக்கிறது. மனதின்படிதான் நமக்கு அதை எப்படி பாக்குறோமோ அதான் பந்தமும் இருக்கா, மோட்சமும் இருக்கா மனது. சோ மனது, வாக்கு, அப்புறம் செயல் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த பூஜைன்றது என்ன ஆகுதுங்க, இந்த பூஜை செய்யும் பொழுது அந்த 3ம் ஒரு நிலையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரியை. உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு பூஜை பண்ணணும்னா முதல்ல மனசு லயிக்கணும். வாக்கு ஏதோ ஒரு மந்திரம் நீங்க சொல்ல போறீங்க, செயல்ல செயல்பாடா செய்ய போறீங்க. ஒரு புஷ்பமா அப்படி புஷ்பத்தை சேர்க்கிறீங்க, சந்தனமா சுவாமிக்கு வைக்கிறீங்க, தூபம் காமிக்கிறீங்க, தீபம் காமிக்கிறீங்க, நைவேத்தியம் பண்றீங்க. நீங்க ஒரு செயல்பாடு செய்யறீங்களா இல்லையா? அப்ப இது செயல்பாடுகள் செய்ய 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 அப்ப 3மே கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த 3ம் ஒன்றாக இருக்கும் பொழுது சமநிலையில் இருந்தால் அந்த மனிதன் நல்ல மனிதன் என்று அறியப்படும். மனஸ் அந்யத் வச்சஸ் அந்யத் கர்மன் அந்யத் துராத்மனா. தீய எண்ணம் உடையவர்களுக்கு என்னன்னா, மனசுல ஒண்ணு இருக்குமா, வெளியில ஒண்ணு சொல்லுவாளாம், செயல்ல வேற மாதிரி செய்வாளாம். மனசேகம் வச்சசேகம் கர்மன்யேகம் மகாத்மனா. மகாத்மானா என்றால் யாருன்னா, மனசுல இருக்கிறதா வாக்குல சொல்லுவாராம், வாக்குல இருக்கிறதா செயல்ல செய்வார். அப்ப இந்த பூஜை அப்ப நமக்கு எப்படி பயன் உள்ளது? ஏன்னா பயன் இல்லாததை எதையும் செய்யாதே என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கட்டளையிட்டு இருக்கின்றன. நகுர்யாத் நிஷ்பலம் கர்மன், பலன் இல்லாததை செய்யாது. பலனை எதிர்பார்த்து செய்யறது வேற. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் யாருக்காவது ஒரு பலன் வேண்டும். அப்ப ஒரு பூஜைன்றது இவ்வளோ புக்ஸ், எவ்வளவு கிரந்தங்கள் இருக்கு, பல லட்ச கிரந்தங்கள் இருக்கு ஒரு பூஜை எப்படி செய்யணும். அப்ப ஒரு பேசிக்கானது என்னங்க ஐயா, பஞ்சோபச்சாரம்னு நிறைய உபச்சாரங்கள் இருக்குங்க ஐயா. உபச்சாரம்னா நம்ம பொதுவா உபச்சாரம்னா அவளை ஆனர் பண்றோம், மரியாதை பண்றோம்ன்றது
உபச்சாரம் பண்றாங்க அப்படின்னு உபச்சாரமா பேசுறாங்க அப்படின்றதுக்கு. ம். சர் அப்படின்னு ஆச்சாரம், சர்ன்னு ஒரு தாத்து இருக்கு, நடத்தல்னு பேருங்க ஐயா. சரி. உபன்னா அருகில், உபாசனம், ம். உபநயனம், உபன்ற பிரிஃபிக்ஸ் என்ன பண்ணும், அருகில். இது என்ன பண்றது, இந்த உபச்சாரங்கள் நாம் செய்வதனால் கடவுளுக்கு அருகில் செல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியமானது நமக்கு கிடைக்கிறது. சரி. இது ஒரு ஒரு மெத்தட். இந்த மெத்தட் நீங்க இது போறீங்க, இங்க போனா ஜிபிஎஸ் சொல்லுது இங்க ரைட் திரும்ப, இங்க லெஃப்ட் திரும்பின, அதன்படி போனா கரெக்டா அங்க போய் உட்காந்துடும். புரியுது. அப்போ ஒரு 5 உபச்சாரங்கள் அடிப்படையாங்க. நீங்க பூஜைன்னு கேட்டதுனால எல்லாரும் பண்ணக்கூடியதா நான் சொல்றேன். ஏன்னா நிறைய இருக்கு. ஆலயங்கள்னா ஒண்ணு விஸ்தாரம் பண்ணுவா, சில பேர் ஸ்ரீவித்யா உபாசகால்னா இருக்கா, அந்த 64 உபச்சாரங்கள்லாம் 64 பண்ணுவா. அது மாதிரி ஸ்ரத்தையா பண்ணக்கூடியவனா இருக்கா. ம். பட் 5ன்றது பஞ்சோபச்சாரம் சொல்லுவாங்க ஐயா. ஓ. இந்த 5 உபச்சாரங்கள் என்னன்னா நம்முடைய பஞ்சபூதங்களை ஆக்டிவேட் பண்றது. ஓ. ஏன்னா நம்ம சரீரம் எதனால ஆக்கப்பட்டிருக்கிறது, பஞ்சபூதங்களால. நம்மள சுத்தி இப்ப எல்லாம் என்ன இருக்கு, பஞ்சபூதங்கள் அவ்வளவுதான். அப்ப யூ ஆர் லிட்டரலி கெட்டிங் கனெக்டட் டு த என்விரான்மெண்ட். அப்ப என்விரான்மெண்டோட சக்தி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது பூஜை செய்யும் பொழுது. பூஜை செய்பவர்கள் பாத்தீங்கன்னா அந்த மனசு தெளிவா இருக்கும், வாக்கு தெளிவா இருக்கும், செயல் தெளிவா இருக்கும். அதுல சந்தேகமே இல்லை. பூஜை செய்து ஒருத்தர் குழப்பமா இருக்கானா, பூஜை செய்யல ஒண்ணும் மோசமா இருப்பா. பூஜை செய்யாம ஒருத்தர் தெளிவா இருக்கானா முன்னாடி செஞ்சிருக்க, இதுதான் ஃபார்முலா. இல்லது வராது, உள்ளது மறையாது. இல்லது வராதுங்க ஐயா, இல்லது வரா. அப்ப ஏற்கனவே அவ தெளிவா இருக்காங்க சார், அவர் ஒன்னும் பூஜைனா ஒண்ணும் செய்யல சார், முன்னாடி செஞ்சிருக்காங்க சார். இல்லது வராது, உள்ளது மறையாது. அப்ப 5 விதமான உபச்சாரங்கள் சொல்றாங்க ஐயா. ஆகாஷம், அது நான் மந்திரம் அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தராது உங்களுக்கு. பட் பேசிக்கா தெரிஞ்சுக்க வந்து ஓம் ஹம் ஆகாஷாத்மனே புஷ்பைஹி பூஜியாமின்னு ஆகாஷம் இருக்கு பாருங்க. ஆகாஷம், ஆகாஷம் சார்பா ஆகாஷம், ஆகாஷாத்மனே புஷ்பைஹி பூஜியாமி. ஆகாஷம்னா ஸ்பேஸ், அது சார்பா புஷ்பம். நீங்க இந்த 5 விதமான இது நம்ம சுவாமிக்கு சேர்க்கறது 5 உபச்சாரங்கள். இந்த 5ல புஷ்பம் ரொம்ப முக்கியம். ஓகே. ஹம் ஆகாஷாத்மனே புஷ்பைஹி பூஜியாமி. எம் வாயுவாத்மனே தூபமாக்ராபயாமி. ஓம் லம் பிருத்திவியாத்மனே பிருத்திவியாத்மனே கந்தம் சமர்ப்பயாமி. கந்தம் சமர்ப்பயாமி. பிருத்திவி, பிருத்திவினாங்க ஐயா பூமி. பூமி. இந்த பூமியாக இருக்கக்கூடிய இந்த 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 தன்மை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்னன்னா தன்மை வந்து கந்தம், வாசனை. அப்ப 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 நம்ம என்ன பண்ணலாம், இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல ஜபம் பண்றீங்க, ஜபம் பண்ணும்போது இப்படி கை காமிக்கலாம் இந்த விரல்ல, சுவாமி எதிர்க்க இருக்கார். ஓ. அப்ப சந்தனம் வைங்க. ஓ சரி. கந்தம்னா சந்தனம். புரியுது புரியுது புரியுது. ஓம் ஹம் ஆகாஷாத்மனே புஷ்பைஹி பூஜியாமி. ஓம் ஹம், ஓம் ஹம் ஹம் ஆகாஷ ஆகாஷ ஆத்மனே புஷ்பைஹி புஷ்பைஹி பூஜயாமி. பூஜயாமி இப்படிங்க ஐயா. இது ஆகாஷம். ஓகே. இது ஆகாஷம். ஆகாஷம்னா என்ன, ஸ்பேஸ். ஆமா. அது சார்ந்து இப்ப நீங்க எதிர்க்க சுவாமியா இருக்காரு, அப்போ சந்தனம் வச்சிட்டீங்க, அடுத்தது என்ன பண்ணுவீங்க, புஷ்பம். புஷ்பம். ஓகே. ஓம் ஓம் ஹம் ஆகாஷாத்மனே புஷ்பைஹி பூஜயாமி. ஓம் யம், ஓம் யம், ஓம் யம் வாயு ஆத்மனே, வாயு ஆத்மனே. சேர்ந்து சொல்லுவோம் வாயு ஆத்மனேன்னு சொல்லுவாங்க. வாயு ஆத்மனே தனியான வாயு ஆத்மனே. ஓகே. ஊ வாயு ஆத்மனேன்னு வந்து. ஓகே ஓகே. ஓம் யம் வாயு ஆத்மனே, வாயு ஆத்மனே தூபம், தூபம் ஆக்ராபயாமி. ஆக்ராபயாமி. தூபம்னா என்ன, உங்களுக்கு தூபம் காமிக்கிறீங்க. ஆமா. சாம்பிராணி காமிக்கிறீங்கன்னா தூபம். தூபமே தசாங்கம் குக்குலோபேதம்னு இருக்கு. இப்ப நம்ம ஏதோ காமிக்கிறோம், ஊதுவத்தி எல்லாம் ஒழுங்கா இருக்கணும், நல்ல தரமா இருக்கணும். அது வந்து வாயுங்க, காற்று. என்னென்ன இருக்குங்க ஐயா பஞ்சபூதங்கள்ல, இங்க நிலமாயிடுத்து, ஆகாசமாயிடுத்து, இப்ப வந்து அப்புறம் காற்று. காற்று அப்புறம் என்ன உங்களுக்கு, ஓம் ரம் அக்னி, நெருப்புல, நெருப்பு நடுவுல. ஓம் ரம், ஓம் ரம் அக்னியாத்மனே, அக்னி அக்னி ஆத்மனே, அக்னியாத்மனே, அக்னி பிளஸ் ஆத்மனே, அக்னியாத்மனே தீபம் தரிசயாமி. தீபம் தரிசயாமி. இப்படிங்க ஐயா, இதை இப்படி பண்ணி இதை இப்படி இந்த விரல் இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுது, அப்ப நீங்க நேரா இருக்கீங்க. முதல்ல சந்தனம் சுவாமிக்கு சேர்த்துட்டீங்க, அடுத்து புஷ்பம் சேர்த்துறீங்க, அப்புறம் தூபம் சேர்க்கறீங்க, அப்புறம் தீபம். தீபம் அங்க தீபம் ஒண்ணு இருக்கும், அழகு தனியா ஒரு தீபம் இருக்கும். தீபம் காமிக்கணும் சுவாமி கிட்ட. அது எதனுடைய பிரதிநிதி, நெருப்பினுடைய பிரதிநிதி. நீங்க ஜபம் பண்றீங்க, நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க, நீங்க இப்படியே பண்ணிக்கலாம். சுவாமிக்கு இப்படி பண்ணலாம். நீங்க சில பேர் எல்லாம் இப்படி இந்த விரல் இப்படி பண்றது சில மரபுல இருக்கு. அவ என்ன பண்ணுவா, இங்கே இருந்து ஆரம்பிப்பா, அப்படியே இந்த ஆர்டர்லயே போவா. நான் உங்களுக்கு இது வந்து நமக்கு ஆச்சாரியர் சொல்லி கொடுத்து, இந்த ஆர்டர் பிருத்திவி வந்துடும் இங்க, அப்புறம் ஆகாஷ் இங்க வந்துடும். ஆகாஷாத் வாயு, வாயு வந்துடும். வாயோர் அக்னி, வாயுல இருந்து நெருப்பு வருது. அக்னேர் ஆபஹா, நெருப்புல இருந்து தண்ணீர் வருது. தண்ணீர்ல இருந்து பிருத்திவி அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்கு. ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபஹா, அத்ய பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதயான்னு வேதத்துல இந்த ஆர்டர் சொல்றது, எதுல இருந்து எது வருது அப்படின்னு. அப்ப இது ஆகாஷம், இது வாயு,
இது அக்னி, ம், இது ஆஹ், நீர். நீர், ம். இது வந்து பிருத்திவி பூமி. ஆ, சோ இங்க இங்க வந்துருச்சுன்னா இது ஆயிடுதா. ஆ. இங்க வரும்போது ஓம் வம் ஓம் வம் அமிர்தாத்மனே அமிர்தாத்மனே அமிர்தம் அமிர்தம் மகா நைவேத்தியம் மகா நைவேத்தியம் நிவேதயாமி. நிவேதயாமி. இப்ப என்ன பண்றீங்கோ, நிவேதனம் பண்றோம்ல, ஆ, சுவாமிக்கு என்ன பண்றீங்கோ, ஆ, நிவேதனம் பண்றீங்க. ஆமா. அது தண்ணீர் சார்ந்தது. ஓகே. அப்ப என்ன பண்றீங்க, ஒரு பூஜை பண்ணும்பொழுது நீங்க பஞ்சபூதங்களையும் வந்து பஞ்சபூதங்களையும் நீங்க சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றீங்க. ஆ, பஞ்சபூதங்களுக்கும் சக்தி. பூஜைன்றது ஏதோ சும்மா ஏதோ பண்றது இல்ல. ம், அப்ப நீங்க நேராவும் இப்ப எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த மந்திரம்லாம் தெரியலங்க, எனக்கு ம், இதெல்லாம் பண்ண தெரியலங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நீங்க பாருங்களேன், இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ம். நீங்க ஒரு பாமர மக்கள் அவளுக்கு சுவாமியை பத்திலாம் ஒண்ணும் தெரியலங்க, பூஜையை பத்தி எல்லாம் என்ன பண்ணுவாங்க நீங்க பாருங்களேன். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கரெக்டா கரெக்ட். எல்லாமே சுவாமிக்கு பண்றாங்க. சந்தனம் சாத்துவாங்க, சந்தனம் சாத்துவாங்க. ஒரு புஷ்பம் சாத்துவாங்க, ம், ஊதுவத்தி இது பண்ணுவா, காமிப்பா, ம். தீபம் காண்பிப்பா. ஆமா. என்ன நைவேத்தியம் இருக்கும், தேங்காய் பழம் ஆகட்டும், ஏதோ ஒரு நைவேத்தியம். ம், 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 ம். அந்த பஞ்சோபச்சாரம்ன்றது பஞ்சோபச்சாரம்னு பேருங்க ஐயா. ஓ, புரியுது. பஞ்ச 5 என்றால் இங்க பஞ்சபூதங்களின் ஒரு கலவை. ம், நம்ம சரீரத்துக்கும் சக்தி கிடைக்கிறது, ம். அனைவருக்காகவும் வேண்டக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. ஓ, ஓம் லம் பிருத்திவியாத்மனே கந்தம் சமர்ப்பயாமி. ம், ஓம் ஹம் ஆகாஷாத்மனே ம், புஷ்பைஹி பூஜயாமி. ம், ஓம் யம் வாயுவாத்மனே ம், தூபமாக்ராபயாமி. ஓம் ரம் அக்னியாத்மனே தீபம் தர்ஷயாமி. ம். ஓம் வம் அமிர்தாத்மனே அமிர்தம் மகா நைவேத்தியம் நிவேதயாமி. ஓ, ஓம் சம் சர்வாத்மனே ஓம் சம் சர்வாத்மனே சர்வாத்மனே சர்வோபசார சர்வோபசார பூஜாம் பூஜை சமர்ப்பயாமி. சமர்ப்பய. அனைத்து விதமான உபச்சாரங்கள் இந்த பூஜையானது நான் ம். உனக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஓ, ஓம் லம் பிருத்திவியாத்மனே கந்தம் சமர்ப்பயாமி. ஓம் ஹம் ஆகாஷாத்மனே புஷ்பைஹி பூஜயாமி. ஓம் யம் வாயுவாத்மனே தூபமாக்ராபயாமி. ஓம் ரம் அக்னியாத்மனே தீபம் தர்ஷயாமி. ஓம் வம் அமிர்தாத்மனே அமிர்தம் மகா நைவேத்தியம் நிவேதயாமி. ஓம் சம் சர்வாத்மனே சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி அப்படின்னு நமஸ்கார முத்திரையோட நம்ம அந்த பூஜையை பூர்த்தி பண்ணிக்கிறது. 5 விதமான உபச்சாரங்கள் பஞ்சபூதங்களினுடைய ஆற்றலை நமக்கு அதிகரிக்கக்கூடியது, நமக்கு ஒரு சக்தி தரக்கூடிய ஒரு பூஜை இந்த பஞ்சோபசார பூஜாம் என்று சொல்லுவார். அனைத்து விதமான உபச்சாரங்கள் நிறைய இருக்கும். ம், தாளம் இருக்கும், மேளம் இருக்கும், நாட்டியம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ம். அதெல்லாம் சிவபெருமானே நான் உன்னை நோக்கி நான் சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்றது இது அடிப்படையானது. இது வந்து உங்களுக்கு எதேச்சியா மானச பூஜால பண்ணுவாங்க. நாங்க ஜபம் பண்ணும் பொழுது ஓ, மானச பூஜால இது பண்ணணும். இது பண்ணி அந்த அந்த 5 உபச்சாரங்கள் பண்ணி ஞாசங்கள்லாம் பண்ணிப்போம். ம், ஞாசம்னா வைத்தல். என்ன நான் சொல்லியிருக்கேனே, ஒரு ஆச்சாரியன்னும் பொழுது ம், நீங்கெல்லாம் எங்களுடைய குழந்தைகள், ம். நாங்கள் அனைவரும் நன்மை அடைய வேண்டும். புரியுது. அப்ப நாங்க எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பண்ணணும். இந்த இது ஒன்றும் இப்ப நிறைய சொல்றா, சயின்ஸ்ல எல்லாம் இப்ப நிறைய பேப்பர்ஸ் தான் பண்றா. அவ என்ன சொல்றா, இது மாதிரி இந்த விரல்ல தொட்டா, இந்த விரல் தொட்டா என்ன எனர்ஜி, ம், இந்த விரல்னா அப்படியே மெதுவா தொட்டா இது அவ இப்ப எல்லாம் ஏதோ பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றா. ம். நம்ம சாஸ்திரங்கள் சாதாரணமா பண்ண வச்சிருக்கு. ம், 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 ம். என்ன நாங்க ஐயா அதிபரிச்சையாத விஞ்ஞானம், எதை நீங்க எளிமையா பாக்குறீங்களோ அதுக்கு வேல்யூ தெரியல. ஆனா நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்ம மட்டும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கா, ம். இந்த பஞ்சோபச்சாரம் 5 விதமான உபச்சாரங்கள். இது ஞாபகம் இருந்தா பண்ணுங்கோ, இல்லைன்னா வேண்டாம். சில பேர் இப்படியே ஆரம்பிப்பா, ம். ஓம்லம் பிருத்திவியாத்மனே அப்படின்னு இந்த வரிசையிலேயே சில பேர் பண்ணுவா. பட் எனக்கு இது இங்க 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 பிருத்திவி இந்த ஆர்டர்ல வந்துரும். ம், ம், ம். இது ஆகாசம், புரியுது. ம், இது வாயு, ம். அக்னி, இது அக்னி, ஆமா, இது தண்ணீர், ஆமா. இது தண்ணீர், ம். இது வந்து பிருத்திவி, பூமி. பூமி. 5 பஞ்சபூதங்களும் இப்ப உங்க யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. உங்களால என்ன பண்ண முடியாது? யார் கூட உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ம், ம், ம். புரியுது. இப்ப நீங்க யாரோ ஒரு ஆசாமி ஏதோ ஒரு நாட்டுல இருக்கா, ம். அவர் எதனால ஆக்கப்பட்டவர்? ஒண்ணு இல்லைங்க. இப்போ ஒரு ஐபோன் வச்சுக்கோங்களேன். ஐபோன் பக்கத்துல வச்சா ஏர் பிளேல ஆமா. யூர் ஏபிள் டு நீங்க பாஸ் ஆன். ஆண்ட்ராய்ட் போன்லயே பார்த்தேன் நான். இருக்கு, ஆண்ட்ராய்ட் நான் இருக்கு. பயன் பண்ணல. அன்னைக்கு பார்த்தா அது ஏதோ ஒரு இது ஆமா, ஒரு குயிக் கனெக்ட்னு பண்றது, குயிக் கனெக்ட் பண்றது வச்சா மாறுது. அப்ப பண்ண முடியாதா இல்லையா? ம். எங்கேயோ இமெயில் அனுப்புறீங்க, உங்களுக்கு வருதா இல்லையா? ஆமா, ஆமா. அப்ப நீங்க இங்க இருக்கீங்கோ, இங்க இருந்து இதை பண்றீங்கோ. அப்ப என்ன ஆகுது? பஞ்சபூதங்களோட கனெக்ட் ஆறீங்க. புரியுது. மிகப்பெரிய சயின்ஸ் இது. ம், ம், நம்ம ம். சாஸ்திரம் சயின்டிபிக் டேர்ம்ல இல்லையே தவிர்த்து இதை செய்ய 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 உங்களால பண்ணாம என்னால பூஜை பண்ணாம இருக்க முடியாதுங்க. ம், ம். ஏன்னா ஐ எம் ஏபிள் டு கெட் கனெக்டட் டு த
இந்த யூனிவர்ஸுங்க, புரியுது. பிரபஞ்சத்தினோட நம்ம சம்பந்தப்படுத்துறோம் பாருங்க, அதை நம்ம சொல்லித்தரணும். இது ஒரு மிக மறுபடியும் சக்தி விகடன் நம்முடைய குழுமத்திற்கு என்னுடைய நன்றியினை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இப்ப நம்ம ஒரு ஆலயத்துல சொல்றோம், ஒரு இடத்த சொல்றோம்னா அங்க ஒரு 4 பேருக்கு போகும். இப்ப நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுனால இந்த விஷயங்கள் எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் ரீச் ஆகும். இது ரெண்டாவது நம்மளோடதுதான் ஒண்ணு இல்லைங்க, இது குரு சொல்லி கொடுத்தது எல்லாமே, குருவுடைய பிச்சை. அவர்கள் எல்லாம் நமக்கு இது வழிகாட்டி இருக்கிறார்கள். இது அனைவரும் செய்யக்கூடியது, அனைவரும் செய்யக்கூடியது. இது ஆண் பெண் எல்லாருமே செய்யலாம். எல்லாருமே மானசீகமா செய்யலாம். மானச பூஜான்னு பேர். மானச பூஜாங்க சந்தனம் அங்க இல்ல, புஷ்பம் இல்லன்னு சொல்ல வேண்டாம், மனசுலயும் இருக்கா இல்லையா? மனசு, வாக்கு, கர்மா. அதுக்குன்னு நான் உங்க வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு சொல்லாம கம்முன்னு விட்டுறாதீங்க. வாக்குல சொல்லும் போது சொல்லணும், நீங்க கண்ண மூடி ஜெபம் பண்ணும் போது சொல்ல வேண்டாம். மனோ வாக் காய, மனதினால், சொல்லினால், செயலினால், மூன்று மனோவாக்காயன்னு இருக்கிறதுனால எதெல்லாம் மனசுனால பண்ண முடியுமோ மனசுல பண்ணணும், எது வாக்குனால சொல்ல முடியுமோ வாக்குனால சொல்லலாம், எது செயலினால் செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். செய்ய முடியாத பொழுது நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், மனசுனாலே எல்லாம் பண்ணிக்கலாம். கோவில், நீங்க ஒரு கோவில் போறீங்க ஐயா, அன்னைக்கு நீங்க போக முடியல, நீங்க வீட்டுல இருந்தபடியே கோவில் பிரதட்சணம் பண்ணலாம். புரியுது. அந்த பலன் வரும் உங்களுக்கு. புரியுது. இது போக முடியாத பொழுது, போக முடியறச்சு ஏன் போகல? அது சரி இல்ல, சிவாச்சாரியர் சொல்லிட்டாரு மனசால போலன்னா. மனசீக பூஜான்றது வேற, நான் தவறு சொல்லல. பட் பிசிக்கலா போகும்போது அங்க போறோம், ஆலயத்தை பாக்குறோம், அந்த அலங்காரம் பாக்குறோம், சுவாமியை பாக்குறோம், அது தனிதான். இதுவும் நாம் இந்த மூணுமே நம்ம அந்த எங்க வேணுமோ நம்ம மாத்திக்கணும். இந்த பண்ண அது ஒரு பலம். சோ மூன்றும் ஒரே நிலையில் இருக்க செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் பூஜைக்கு இருக்கிறது. பஞ்சபூதங்களுடன் நமக்கு சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை தருகிறது. தெய்வத்தின் அருளை பெற நமக்கு உதவுகிறது. நம்முடைய கர்ம வினைகள் போக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் ஒரு தெய்வீக தன்மை நிலைத்து இருக்கக்கூடிய சாமர்த்தியம். நம்முடைய குழந்தைகள் நாம் பூஜை செய்வதை பார்க்கிறார்கள். நீங்க பூஜை செய்வதை உங்க பையன் பார்த்துட்டே இருப்பார். அவருக்கு என்ன ஆகும்? பக்குவமாறுது. அப்ப நம்ம சந்ததியானது இந்த தெய்வ சிந்தனையுடன் தொடருவதற்கு இந்த பூஜையானது அனைவரும் கண்டிப்பாக வீட்டில் செய்ய வேண்டும் என்பது அனைவரும் செய்யலாம். எளிமையாக அவரவருக்கு விருப்பப்படி செய்யலாம். ஆனால் பூஜை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது போன்ற இந்த 5 உபச்சாரங்களை நாம் செய்கிறேன் என்றபடியே செய்ய வேண்டும். ஒரு எளிமையான ஒரு சுவாமி எடுத்துக்கலாம், ஒரு பிள்ளையார் எடுத்துக்கலாம், ஒரு அபிஷேகம் பண்ணலாமே. அபிஷேகம் பண்ணணும்னு சுவாமிக்கு ஒரு சந்தனம் வைக்கலாம், ஒரு புஷ்பம் சாத்தலாம். இனிமேல் நீங்க சந்தனத்தை பார்த்தா பிருத்திவி, இப்ப நீங்க புஷ்பத்தை பார்த்தா ஆகாசம். சரியாங்க ஐயா நான் சொல்றது? தூபத்தை காமிச்சா வெறும் தூபம் இல்ல, ஊதுவத்தி இல்ல, அது காற்று. காற்று தானங்க எல்லாம். இதெல்லாம் அடிப்படை. நான் சொல்றது எல்லாமே அடிப்படைங்க ஐயா. உடம்புல அது அந்த 5ல 1 எடுத்துட்டா உடம்பு இல்ல. அப்ப அதெல்லாம் பலத்தை தரக்கூடியது என்று நினைந்து நாம் கடவுளையும் வழிபடுகிறோம், அவர் இட்ட கட்டளையும் நாம் நிறைவேற்றுகிறோம். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுக்கும் அப்ப இயற்கையானது சமச்சீராக இருக்கின்றது. அந்த இயற்கை சீற்றங்களையும் நாம் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆலயங்களுக்கு போறோம், சுவாமியை பாக்குறோம், அப்போ சுவாமிக்கு இந்த 5ஐயும் நாம செய்யலாமே. பண்ணலாம். மானசீகமா தானே பண்றீங்க. நம்மளே சுவாமிக்கு பூஜை பண்ண மாதிரியான ஒரு திருப்தி வருது. நீங்க கும்பிடுறீங்களா? கும்பிடுறது ஒரு பாகம் தானே. கும்பிடுறோம், தூபம் கொடுக்குறோம், அர்ச்சனை கொடுக்குறோம், ஆச்சாரியன் உங்களுக்குன்னு பண்ற, நீங்க கனெக்ட் ஆகிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். பண்ணலாம், பண்ணணும். அங்கிருந்து நீங்க வீட்டுல இருந்தபடியே பண்ணலாங்க. இந்த பூஜை முறைகள் குறித்து நாம இன்னும் நிறைய பேச போறோம். வீட்டுல எப்படி பூஜை செய்வது, பிள்ளையார் பூஜையிலிருந்து முருகனுக்கு எப்படி பூஜை பண்ணணும், சிவபெருமானுக்கு எப்படி பூஜை பண்ணணும், எளிமையாக எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் எப்படி பூஜை இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வர்ற காலத்தில் சிவாச்சாரியார் ஐயா மூலம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடிப்படையில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சுவாமியை நான் சந்திக்கிறப்போ நிச்சயமாக உங்களுக்கு பதில் பெற்று தரேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமஸ்காரம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.